الله أكبر كبيرا. الله أكبر الله أكبر 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 الله أكبر كبيرا. الله அவசரமாக பூர்ணப்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும். சஃப்புகளிலே நேராக அமர்ந்து கொள்கிற நேரத்தில் அவசரமாக சஃப்புகளை பூர்ணப்படுத்திக் கொள்ளலாம். எனவே நிற்கக்கூடிய சகோதரர்கள் அவசரமாக சஃப்புகளிலே உட்கார்ந்து சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா. 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 எனது வலது பக்கம் நிற்கக்கூடிய சகோதரர்கள் அவசரமாக இடது பக்கம் இடைவெளி இருப்பதால் சஃப்புகளிலே அதை பூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள். கொஞ்சம் அவசரமாக ஒத்துழைப்பு வழங்கினால் சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ள முடியும். தொழுகையுடைய பூரணத்துவம் சஃப்பை நேர்படுத்துவதில் இருக்கிறது. கொஞ்சம் அவசரமாக ஒத்துழைப்பு வழங்கி சஃப்புகளை நேர்படுத்திக் கொள்ளுங்கள். எனது இடது பக்கம் சஃப்புகளிலே இடைவெளி இருக்கிறது. அவசரமாக வந்து சஃப்புகளை பூர்ணப்படுத்திக் கொள்ளுங்கள். வழியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் أكبر الله أكبر الله. எனது இடது பக்கம் கல்முனை பக்கம் இடம்பெறுகி வாங்க. பாலா கலைஞர் கல்முனை சைக்கிள் அந்த பக்கம் இடம்பெறுகி வாங்க. வெளியிலே வருகின்றவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக போட்ட எமது சகோதரர்கள் வந்து சேருமாறு சஃப்புகளிலே சேர்ந்து கொள்ளுமாறு வேண்டும். ஒரு ஆள் தோளோடு தோல் காலோடு கால் சேர்த்து சஃப நேர் ஆகிக்கொள்ளும். ஒரு ஆள் சஃப ஒழுங்குபடுத்திக் கொள்ளும். الله أكبر الله أكبر الله أكبر كبيرا. 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 வந்துட்டாங்களா? சொல்றேன்டா. ரோல்ல நிக்கிற பாட்டு. வெளியிலே நிற்கின்ற ஏற்பாட்டாளர்களை உள்ளே வந்து சஃப்களிலே இணைந்து கொள்ளுமாறு அன்பாக அழைக்கிறோம். ரோட்டிலே நிற்கின்ற ஏற்பாட்டாளர்களை சஃப்புகளிலே வந்து இணைந்து கொள்ளுமாறு வேண்டுகிறோம். சஃப்புகளை நேராக நின்று கொண்டு தக்பீர்கள் சொல்லுங்க. சஃபில் நின்று ஒழுங்குபடுத்தி கொண்டு
தக்பீர் சொல்லலாம். யூனிட் சார் மெசேஜ் தெரிஞ்சிடும். الله أكبر الله أكبر الله أكبر كبيرا الله أكبر الله أكبر الله أكبر كبيرا الله أكبر الله أكبر الله أكبر كبيرا. இதுக்கு இன்னைக்கு நம்ம ஜாமியத்தை லோக்குறைக்கு அதை வச்சாச்சு. الله أكبر الله أكبر الله أكبر كبيرا الله أكبر الله أكبر الله أكبر كبيرا الله أكبر الله أكبر الله أكبر كبيرا. சஃபுகளில் இடைமுடாம சஃபுகளை நேராகிக் கொள்ளுங்க. எனது இடது பக்கம் காரது பக்கம் கல்முனை பக்கம் நிறைய இடமேற்கு வந்து சேர்ந்து விடுங்க. சஃபுகளை நேராக நின்று கொள்ளுங்கள். சார் வந்தா கன்ஃபார்ம். பெருநாள் தொழுகை 2 ரகாயத்துக்களை கொண்டது, எல்லோரும் அறிந்த விடயம். முதலாவது ரகாயத்தில் தக்பீரத்துல் இஹ்ராம் தவிர்த்து 7 தக்பீர்களும், 2வது ரகாயத்திலே நாம் சுஜூதிலே இருந்து எழுந்து கட்டும் தக்பீர் தவிர்த்து 5 தக்பீர்களும் சொல்ல வேண்டும். மற்ற எல்லா தொழுகைகளிலும் செய்வது போன்று மற்ற விடயங்களிலே நாம் செய்து கொண்டால் ஓதிக்கொண்டால் சரி என்கின்ற விடயத்தை நினைவுறுவோம். சரியா வந்தா சாதிகளை வந்தா சஃபுகளை நேராக நின்று கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر.
سمع الله لمن حمده. الله أكبر. 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 الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة آمنة ناصبة تصلى نارا هامية تسقى من عين آنية ليس لهم تام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مسفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த பெருநாள் தினத்தில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த நாளில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்கின்ற அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற முகமனோடும் பிரார்த்தனைகளோடும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாள் தினத்திலே நாம் பெருநாள் தொழுகையையும் அதனோடு இணைந்ததாக ஹுத்பாவையும் செவிமடுப்பது சுன்னத்தான காரியமாகும். எனவே முழுமையாக பெருநாளையும் ஹுத்பாவையும் உள்வாங்கி செல்வது எமது கடமை என்கின்ற விடயத்தை முதலாவது நினைவு கூட்டுதவராகவும், இரண்டாவதாக பெருநாள் தின இபாதத்துக்கள் சிலவற்றை நாம் நினைவு கொள்வது இந்த கட்டத்திலே அவசியமாகும். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினங்களில் எமது உறவுகளை பலப்படுத்த வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால்தான் நபி அவர்கள் இதா கான யௌமு ஈதின் ஹாலஃபத் தரீக், பெருநாள் தினங்களிலே வருகின்ற போதும் போகின்ற போதும் பாதைகளை மாற்றி சென்று அதிக மனிதர்களை சந்திக்கின்ற வழிமுறையை உருவாக்கி இருக்கிறார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யஸில் ரஹிமஹு, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் விசுவாசம் கொள்கிறாரோ அவர் தன் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பெருநாள் தினங்களில் விட்டு போயிருக்கிற உறவுகளை ஒட்டி எடுத்து அன்பாய் மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் பெருநாளுடைய அடிப்படை அம்சங்களில் ஒன்று என்பதை இந்த இடத்திலே நினைவு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே போன்றுதான் பெருநாள் தினங்களில் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது எமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற விடத்தில் தக்கபல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்கின்ற இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது, இது குர்ஆன் சுன்னாவில் நேரடியாக வந்த வார்த்தைகள் கிடையாது என்றாலும் சலஃபு சாலிஹீன்கள் ஒரு பிரார்த்தனையாக இதை செய்திருக்கிறார்கள். ஒரு பிரார்த்தனை என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் எங்களதும் உங்களதும் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வானாக என்கின்ற அடிப்படையில் நாம் பிரார்த்தனை செய்வது அவசியமாகும் எம்முடைய சகோதரர்களுக்காக. மூன்றாவதாக பெருநாள் தினங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்துவிட்டு மக்களுடைய உபதேசங்களின் ஒரு அம்சமாக தஸத்தகு தஸத்தகு தஸத்தகு, நீங்கள் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று மிக வலிர்ந்து தர்மத்தை பற்றி பேசி இருக்கிறார்கள். பெண்கள் தரப்பிலே சென்று யா மாஷரன் நிஸா தஸத்தக்ன ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், நீங்கள் அதிகம் தர்மம் செய்யுங்கள், நரகத்தின் அதிகம் கண்டேன் பெண்களைத்தான் என்று நபி அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற வழிகளில் ஒன்று தர்மம் என்று சொன்னார்கள். எனவே இந்த பெருநாள் தினங்களில் எமது குடும்பங்களுக்காக எமது சமூகத்திற்காக எங்களால் முடியுமான தர்மங்களை இன்றும் என்றும் செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், நரகத்தின் நெருப்பிலிருந்து அது எம்மை காக்கும். எனவே எம்முடைய இபாதத்துக்களில் ஒன்றாக அதிகம் தர்மம் செய்ய வேண்டும், எம் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். சதகத்துல் ஜாரியா போன்ற நிரந்தரமான நரகத்திலிருந்து காப்பாற்றி நிரந்தரமாய் நன்மை தரக்கூடிய வழிகளில் நம்முடைய பொருளாதாரத்தை இந்த உலகத்தில் வாழும் போதே நாம் அதிகம் முதலீடு செய்துவிட்டு போக வேண்டும். அப்படி சதகத்துல் ஜாரியா வழிகளில் எமது ஜாமிய தொகை ஜும்மா பள்ளிவாசல் விரிவாக்க பணிகளுக்கு உங்களால் முடியுமான நிதிகளை வழங்கலாம். அதே போன்று ஈமான் பள்ளிவாசல், அதே போன்று அக்பர் பள்ளிவாசல் போன்றவை விரிவாக்கத்திற்கான நிலக்கொள்வனவுகள் செய்யப்படுகின்றன. இந்த சதகா ஜாரியாக்களில் உங்களுடைய பங்களிப்புகளை செய்யலாம் என்கின்ற விடயத்தை நாம் இந்த இடத்திலே தர்மத்தின் சார்பாக நினைவூட்டவும் நிலையான தர்மத்தில் முதலீட்டுக்கான வழிகளையும் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் காலம் நல்லமல்கள் தக்குவாவை நாம் மேற்கொண்டு பொறுமையை கடைபிடித்து சுய கட்டுப்பாடை பேணி எங்களுடைய ஈமானிய உணர்வுகளை வளர்த்து நாம் ஒரு உத்தமர்களாக ஒரு மனித புனிதர்களாக மாறுவதற்கான பயிற்சியை இந்த ரமலான் மாதத்திலே நாம் எடுத்தோம். இந்த பயிற்சி தொடர வேண்டும் என்றும் அந்த பயிற்சி எம் வாழ்நாள் நெடுவிலும் வர வேண்டும் என்றும் நாம்
இந்த இடத்தில் எனக்கும் உங்களுக்குமாகவும் நினைவூட்ட விரும்புகின்றோம். அறிஞர்கள் சலஃபு சாலிஹீன்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பதற்கான அடையாளம், அதிலும் குறிப்பாக ரமலான் காலத்திலே நாம் செய்த இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்வதற்கான அடையாளம் அந்த அமல்கள் நின்று போகாமல் தொடர்வதாகும். ரமலான் காலத்திலே தௌபா செய்திருக்கிறோம் என்றால் அந்த தௌபா பாவங்களில் இருந்து விடுபட்டு மனித புனிதர்களாக நாம் மாறுகின்றதுதான் தௌபாவாகும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், தௌபாவுடைய நிபந்தனைகள் ஒன்று, அந்த தௌபாவை செய்தவர் இனிமேல் அந்த பாவத்தின்பால் நான் மீள மாட்டேன் என்று உறுதி பிரமாணம் கொடுத்ததன் அடிப்படையில் தான் தௌபாவுடைய ஏற்றுக்கொள்ள தன்மையை இருக்கிறது. எனவே ரமலானுக்கு முந்திய இருந்த பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டு ரமலான் காலத்தில் நாம் புனிதர்களாக நல்ல மனிதர்களாக அந்த வாழ்ந்த வாழ்க்கை தொடர்வதுதான் நாம் ரமலானில் உயிர்ப்பித்த நல்லமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நாம் செய்த தௌபாக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிப்பதற்குமான அடையாளம் என்கின்ற செய்தியை இந்த பெருநாளுடைய விடயமாக நினைவூட்டியவனாக அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்று பெருநாளை கொண்டாடுகின்றோம். நோன்பின் வெற்றியும் பாவ மன்னிப்பும் மற்றும் இறைவனின் அருளையும் முன்னிட்டு நாம் மகிழ்ச்சி கொள்ளும் நாள் இது. ஆனால் இன்று இந்த மகிழ்ச்சிக்கு மத்தியில் உலக அரங்கில் விரிந்து கொண்டிருக்கும் சோதனைகளை நாம் மறந்து கடந்து இந்த பெருநாளை கொண்டாட முடியாது. கடந்த மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படையின் ஈரான் மீதான தாக்குதல் மத்திய கிழக்கை புதிய போர்க்களமாக மாற்றியுள்ளது. என்று இது வெறும் பிராந்திய யுத்தமாக இல்லாமல் உலக பொருளாதாரத்தை அதிர வைத்திருக்கின்ற ஒரு நிகழ்வாகும். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் உலக நாடுகளை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளன. இதை நாம் எதிர்கொள்வதும் இது சம்பந்தமாக பேசாமல் கடந்து செல்வதும் இந்த பெருநாளுக்கு ஒரு பூர்த்தியான அம்சமாக இருக்க மாட்டாது என்று நாம் இந்த இடத்திலே நினைவுகூர கடமைப்பட்டுள்ளோம். இன்று உலகின் இந்த ஹார்மோஸ் அதாவது ஜலசந்தியை மூடப்பட்டுள்ளதன் விளைவாக உலகத்துடைய பொருளாதாரம் ஆட்டம் கண்டிருக்கிறது. உலகத்திற்கு வருகின்ற எண்ணெய் வளத்தின் 20 தொடக்கம் 25 விதமான எண்ணெய்கள் இந்த பாதையூடாக வருகின்றன. உலக எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள பெரும் இடையூறாகும். உலகின் இயங்கு நிலையை அது இல்லாமலாக்கி இருக்கிறது. உலகத்தினுடைய இயங்கு சக்தி இந்த பெட்ரோலியத்திலும் கேஸிலும் இன்று மாறி இருக்கிறது. அந்த நிலை மாற்றப்பட்டு உலகத்தினுடைய இயங்கு திறன் இல்லாமல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விளைவின் காரணமாக உலகத்தில் பெட்ரோலியத்தினுடைய எண்ணெயுடைய விலை சாதாரண விலையிலிருந்து $104 வளமையிலும் பார்க்க 40 வீதங்கள் அதிகரித்த நிலையை நாம் காண்கிறோம். இது மூடப்பட்டதன் விளைவாக வெறும் எண்ணெய் தட்டுப்பாடும் இயக்க தட்டுப்பாடும் ஏற்படவில்லை. மாறாக எமது விவசாய நிலங்களிலும் எமது வாழ்வாதாரத்திலும் இது வெறும் வளைகுடாவில் நடக்கின்ற பிரச்சனை மட்டுமல்ல, எமது வயல்வெளிக்கும் இந்த பிரச்சனை தாக்கி இருக்கிறது. எம் வீடுகளிலே அடுப்பறிகின்ற பிரச்சனையில் இது சம்பந்தப்படுகிறது. எமது எரிபொருட்கள் தட்டுப்பாடு எம் அடுப்பறியும் தன்மையை இல்லாமலாக்கப் போகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. வயல்வெளியிலே இந்த பிராந்தியத்திற்கு வருகின்ற யூரியா ஏனைய விளைநிலங்களுக்கு பயன்படுத்துகின்ற பசலைகளின் 50 வீதமானவை இந்த ஹார்மோஸ் ஜலச்சந்தி ஊடாகத்தான் வருகின்றவைகளாகும். இதை வராமல் தடுக்கப்படுவது மூலமாக எமக்கான உற்பத்தி திறன், எமது விவசாய திறன், ஃபுட் செக்யூரிட்டி உணவுக்கான பாதுகாப்பு தடைப்பட்டிருக்கிறது. மக்களின் அன்றாட வாழ்வை எடுத்துச் செல்வதற்கான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது உலகத்தில் ஒரு உணவு தட்டுப்பாடு, குறிப்பாக எமது கிழக்காசிய நாடுகள், குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகள் இந்த யுத்தத்தின் மூலமாக வலிமையாக மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தொடக்கம் வெளிநாடுகளில் வாழ்கின்ற, குறிப்பாக கிழக்காசிய நாடுகளில் வாழ்கின்ற பெரும்பாலான மக்கள் மத்திய கிழக்கை தொழிற்தளமாக கொண்டு தன் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையர்கள் மட்டும் GCC கண்ட்ரிகளில் 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். உலகத்தில் இலங்கையின் தவிர்ந்த மற்ற கிழக்காசிய நாடுகளில் இருக்கின்ற மற்ற நாடுகளைச் சேர்ந்த சுமார் 35 கோடி பேர், 3.5 கோடி பேர், 35 மில்லியன் மக்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வாழ்வாதாரத்தின் மீதான ஒரு பொருளாதார அடியை, முதுகெலும்பை முறிக்கின்ற ஒரு வேலையை இந்த யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. தொழில் நிரந்தரம் இல்லாமல், நிம்மதியாக தொழில் செய்ய முடியாமல்,
அவருடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை இது உருவாக்கி இருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கையைச் சேர்ந்த 10 லட்சம் பேர் இந்த வெளிநாடுகளிலே இந்த யுத்தம் நடக்கும் சூழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த யுத்தத்துக்கு மத்தியில் வாழ்கின்ற மக்கள் ஒரு பக்கம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்க, இந்த யுத்தம் இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா என்கின்ற மூவட்டங்களுக்குள் சுத்தினாலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற பலஸ்தீன், காசா போன்ற பகுதியிலான யூதர்களின், இஸ்ரேலர்களின் அத்துமீறிய அட்டகாசம் இன்று வரைக்கும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. 56 ஆண்டுகளுக்கு பிறகு காசாவில், பலஸ்தீனில் உள்ள பைத்துல் மக்தஸிலே பெருநாள் தொழுகைகளும் இதற்கு முன்னுள்ள கியாமுல் லைல் போன்ற தொழுகைகளும் தொழாமல் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு அவலத்தை அங்கே யூதர்கள், இஸ்ரேலர்கள் அரங்கேற்றி வருவதை நாம் காணலாம். எனவே மத்திய கிழக்கு என்பது ஒரு நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுத்தப்பட்டதன் விளைவாக உலகத்தின் பொருளாதார நெருக்கடியையும் பசியையும் பட்டினியையும் நோக்கி உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? இந்த போரின் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. இங்கு ஷியா சுன்னி என்கின்ற அடிப்படையில் பார்க்கப்படுகின்ற பிரச்சனை கிடையாது. நீதி அநீதி என்கின்ற அடிப்படையில் இது பார்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாகும். ஷியாக்களை பொறுத்தவரையில் அவர்களிடத்தில் ஒரு விரிந்த ஷிய தேசம் என்கின்ற கனவு, மக்கா மதீனாவை உள்ளடக்கிய ஒரு விரிந்த ஷிய தேசம் என்கின்ற கனவு இருக்கிறது. அந்த கனவு இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரான கனவாக இருந்தாலும் கூட இஸ்ரேலிடத்திலே இருக்கின்ற மக்கா மதீனாவை உள்ளடக்கிய இஸ்ரேலிய தேசம் என்கின்ற ஒரு பெருங்கனவோடு ஒப்பிடுகின்ற போது மிக ஆபத்தானதாகும். மத்திய கிழக்கிலே இருக்கின்ற ஜியோபாலிட்டிக்ஸ் என்கின்ற அந்த பிராந்தியத்தை மையப்படுத்திய இந்த அரசியல் முஸ்லிம்கள் முதுகெலும்பு இல்லாதவர்களாக, முஸ்லிம்கள் ஆளுமை இல்லாதவர்களாக, முஸ்லிம்கள் எதிர்த்து அல்லது எழுந்து நிற்கும் சக்தியற்றவர்களாக அவருடைய முதுகெலும்பை முறிக்கின்ற ஒரு போராக இது மாற்றப்பட்டிருக்கிறது. ஈரானை அடிப்பதன் மூலமாகவும், ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளை அடிப்பதன் மூலமாகவும் யார் யாரை அடித்தாலும் அங்கே அழிந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய சொத்தும் உலகத்துடைய பொருளாதார நிலைத்தன்மையும் அழிந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றது போது, லா யஜ்ரிமன்னகும் ஷனஆன் கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒருவர் மீது இருக்கின்ற பகையுணர்வு, அவர்களுடைய பிழையில் இருக்கின்ற நம்முடைய வெறுப்புணர்வு, அவர்கள் மீது நாம் நீதி செலுத்துவதை உங்களுக்கு தடுக்க வேண்டாம். இஸ்ரேல் என்கின்ற உலகத்தின் இந்த தீய சக்தி அல்லது யூத சக்தி என்கின்ற இந்த விடயம் உலகத்துக்கே ஒரு ஆபத்தான சக்தி என்று இந்த உலகம் சொல்கிறது. 0.3% Jews making disorder of the world. இந்த உலகத்தில் 3 விதமான யூதர்கள் உலகத்தின் ஒழுங்கையை சீர்குலைக்கிறார்கள் என்று ஒரு ஆங்கில பத்திரிகை தலைப்பிட்டது. அப்பாறான ஒரு சீர்குலைவு இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய இருப்புக்காக வேண்டி ஒட்டுமொத்த உலகத்தின் நிறைவான, நிலையான, உறுதியான சகல விதமான அரசியல் பொருளாதார தன்மைகளும் சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒரு பொதுமகனாக இருந்து, இலங்கையனாக இருந்து, ஒரு நாட்டினுடைய தேசிய பிரஜையாக இருந்து இந்த யுத்தத்தை இந்த பெருநாள் நேரத்தில் கண்டிக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. முஸ்லிமாக அல்ல, ஒரு இலங்கையனாக இருந்து இந்த யுத்தத்தை நாம் கண்டிப்பது எமது கடமையாகும். இலங்கையுடைய பெரும்பாலான பொருளாதாரம் ஈரானுடைய தேயிலை ஏற்றுமதியிலும் ஈராக்குடான தேயிலை ஏற்றுமதியிலும் தங்கி இருக்கிறது நமக்கு தெரியும். அதுவும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான ஒரு பொருளாதாரத்தில் பேரிடியை ஏற்படுத்தியிருக்கிற இந்த போர் முழக்கம் முடிவுக்கு வர வேண்டும். இந்த போரை மனிதனாக நின்று, மனிதாபிமானவனாக நின்று, ஒரு நடுநிலையாளனாக நின்று, ஒரு நீதியாளனாக நின்று நாம் இந்த பெருநாள் தினத்தின் மூலமாக எமது இந்த போருக்கு எதிரான கண்டனத்தை நாம் தெரிவிக்கின்றோம். இலங்கை மக்களும் அரசும் இந்த போரை எதிர்க்க வேண்டும். முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை உலகளாவிய எல்லா சமூகங்களோடும் சேர்ந்து முன்கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற செய்தியை நாம் இந்த பெருநாள் தினத்தின் செய்தியாக இந்த ஊர் மக்களின் சார்பாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். மத்திய கிழக்கு போர் வேண்டாம். நிரந்தரமான சமாதான முயற்சிகளே இப்போது உடனடியாக தேவையாகும். உலக நாடுகள் இதற்கான முழுமையான அழுத்தங்களை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் இந்த இடத்திலே இந்த சமுதாயத்தின் சார்பாக வேண்டிக் கொள்ள விரும்புகிறோம். எம்முடைய இந்த வேண்டுகோள்களும்
எமது இன்றைய அறை ஊர்களும் இந்த நாட்டின் காதுகளுக்கோ இந்த உலகத்தின் காதுகளுக்கோ எட்டுவதோ வெட்டுகிறதோ இல்லையோ தெரியாது. ஆனால் எம்முடைய அழைப்புகளுக்கும் எம் பிரார்த்தனைகளுக்கும் செவிசாய்க்கக்கூடிய எம் வேண்டுகோளை ஏற்கக்கூடிய ஒருவன் ரஹ்மான் எப்போது எம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான். கடந்த வருடம் இந்த பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது காசா மக்கள் புழுதியிலும் ரத்தத்திலும் சுருட்டி எடுக்கப்பட்ட போதுதான் நாம் இந்த பெருநாளை கொண்டாடினோம். அதே போன்று அந்த காசா மக்களுடைய துயரமும் துன்பமும் ரத்தமும் சதையும் பிஞ்சி சிறையில் போன அந்த சூழ்நிலை இன்றும் மாறாத தன்மையோடு அதனோடு சேர்த்து மத்திய கிழக்கு நாட்டிலே வாழ்கின்ற அந்த நாட்டு பிரஜைகளும் அந்த நாட்டின் தொழிலுக்கான போன மக்களும் தன் நிம்மதியை தொலைத்த நிலையிலே நாம் இங்கே எமது பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வெறும் ஆத்மார்த்தமான சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாட முடியவில்லை. உலகத்தின் சமாதானத்தை சீர்குலைக்கின்ற அநியாயக்காரர்கள் அழிந்து போக அல்லாஹ்விடத்திலே கரங்களை நாம் ஏற்ற வேண்டும். உலகத்தின் சமாதானத்தை குலைக்கின்றவர்களுடைய அந்த சமாதானத்தை குலைக்கும் முயற்சி இல்லாமல் போக நாம் அல்லாஹ்விடத்திலே முறையீடு செய்ய வேண்டும். எம்முடைய இந்த முறையீடுக்கு மிகவும் பலமான சக்தி இருக்கிறது. நோன்பு நோற்றவர்கள் நாம், தொழுகைகளை நிறைவேற்றிய நாம், இரவு பகலாக நின்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்னிப்பு கட்டு மனிதர் புனிதராக மாறிய நாம் என் கரங்களை ஏந்துகின்ற போது, என் பிரார்த்தனைகளை முன்வைக்கின்ற போது, என் கோரிக்கைகளை முன்வைக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதனை வெறுங்கையாக விடமாட்டான். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஏற்கனவே சொன்ன அந்த கோரிக்கைகளோடு வலுவான கோரிக்கைகளாக இன்றும் என்றும் என் நாவுகளிலும் என் தொழுகைகளிலும் ஏனைய வேதங்களிலும் இந்த அநியாயத்துக்கு எதிரான குரல்களும் பிரார்த்தனைகளும் வர வேண்டும். நீதி தலைதோங்க வேண்டும், நீதி தலைத்தோங்க வேண்டும், அநீதி அழிந்து போக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகள் வர வேண்டும் என்று இந்த பெருநாள் இடத்தில் எம் மக்களின் சார்பாக இந்த விடயத்தை நினைவுற்றுக் கொள்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வருவானாக, அநியாயக்காரர்களுடைய அட்டூழியங்களை இல்லாமல் ஆக்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.